ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஜோதிகா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னுமே பல பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நடிகை ஜோதிகா 47 வயசு ஆயிடுச்சுங்க. ஸோ நம்புவீங்களான்னு தெரியல, நடிகைக்கு 47 வயசு. இன்னுமே ரொம்ப இளமையாக கிட்டத்தட்ட ஒரு 10 வயசில் 8 to 10 வயசு குறைஞ்ச மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. மேபி அவங்களுடைய மேக்கப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹெவி ஒர்க் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவை கம்பேர் பண்ணும்போது நடிகை ஜோதிகா இன்னும் க்ளோவாக இன்னும் யங்காக இருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு பார்க்க முடியுது. த்ரிஷா வந்து ரொம்ப ஓல்டாக தெரிகிறாங்க இப்போது. கரெக்டாக? ஸோ எத்தனை பேர் இதை வந்து அக்ரி பண்ணுறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 47 வயசாக இருக்கக்கூடிய ஜோதிகா அவங்களுடைய ரீசன்ட் வீடியோஸ் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ விமன் சென்ட்ரிக் மூவிஸில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க நம்மளுடைய தமிழ் சினிமாவில். இங்கே 36 வயது நிலையிலேருந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில சில்லற படங்கள், அதாவது ஃப்ளாப்பான படங்கள், நிறைய ஃப்ளாப் படங்கள் தான் அவங்க நடித்ததில். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு, நடிகர் சூர்யாவை கூட்டிகிட்டு நார்த்துக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே இருந்தால் 5க்கும் 10க்குன்ற மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் ஃப்ளாப் படங்களாக போயிட்டுருக்குது. நார்த்து போனால் பெரிய இமேஜ் கிடைக்கும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்றத நம்பி இங்கே பண்ணுறதே வந்து நம்ம நார்த்தில் பண்ணுவோம்னு சொல்லி ஹிந்திக்கு மூவ் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ தன்னுடைய மாமியாரோட போய் சூர்யாவும் செட்டில் ஆகிட்டார். ஸோ ஹிந்தி படங்களில் கண்டினியூஸாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து போன வருஷமே வந்து வெப் சீரிஸாக இருக்கட்டும், படங்கள், நிறைய படங்கள் வந்து ஹிந்தியில் பண்ணிகிட்ருக்கிறாங்க கண்டினியூஸாக நடிகை ஜோதிகா. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஹிந்தி போனால் வந்து கவர்ச்சியாக வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ அங்கே வந்து கவர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நடிப்புலாம் வந்து செகண்டரி தான். ஸோ கொஞ்சமாச்சும் கவர்ச்சி காட்டக்கூடிய, அதாவது முக அமைப்பிலையாச்சும் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு விதி. ஸோ அந்த வகையில் தான் வந்து நடிகை ஜோதிகா அவங்களுடைய அந்த கவர்ச்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகட்டும், ஸோ தன்னுடைய உடல் அழகை வந்து ஃபிட்டாக கவர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹெவி ஒர்க் அவுட். ஸோ அவங்களுடைய உடலை வருத்தி சரியான ஒர்க் அவுட், இது வந்து நார்மலான ஒர்க் அவுட் கிடையாது, இது வந்து ஹெவி ஒர்க் அவுட்டில் வரும். அந்த வெயிட் லிஃப்டிங் அண்ட் ஹெவி ஒர்க் அவுட்டில் வந்து கவனம் செலுத்தி தன்னுடைய உடலை பயங்கர ஃபிட்டாக கவர்ச்சியாகவும் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவை அடிக்கடி ரிலீஸ் பண்ணி, பாரு என்னுடைய 47 வயசில் நான் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கேன், எல்லா பெண்களும் அதே மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு கமெண்ட்டும் வந்து மக்கள் மத்தியில் வந்திருக்கு. நீங்கள் வந்து வீடு துடைக்கிறது, அதாவது ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா வேலைக்கும் தனித்தனியாக ஆள் போட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் உங்கள் வீட்டில் வேலை செய்வாங்க, உங்களோட குழந்தைகளை பார்த்துக்கிறது உட்பட. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிரைவரும் சரி எல்லாமே ஆள் இருப்பாங்க. ஜிம்முக்கு போய் கூட்டிகிட்டு வரதுக்கு கார் இருக்குது, எல்லாமே இருக்கும்போது மற்ற சாதாரணமான மிடில் கிளாஸ் பெண்கள் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்றத ஒரு கொஷின் வச்சாங்க. எங்களுக்கான ஒரு வாழ்க்கை வேறு, உங்கள் வாழ்க்கை வேறு அப்படின்ற ஒரு கமெண்ட்டை ஜோதிகா அவங்களுக்கு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து எல்லா பெண்களும் இந்த மாதிரி வந்து பண்ணணும், நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் சொன்னாங்க. அதுக்கான விஷயத்த நம்ம மக்கள் வந்து எடுத்து சொன்னாங்க, சொல்கிற விதத்தில் சொன்னாங்க. ஸோ இப்போது வந்து அவங்களுடைய கவர்ச்சியான வீடியோஸ், ஸோ இப்போ வந்து ஜிம்மில் போடக்கூடிய அவங்களுடைய கவர்ச்சியான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய அக்கல், ஸோ கவர்ச்சியான அவங்களோட அக்கல் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண வீடியோஸ் அதுலேயுமே வந்து தன்னுடைய சிக்கான ஃபிட்டான உடம்பில் அந்த டைட் ட்ரெஸ்லேயும் சரி, இப்போ பார்க்கக்கூடிய அந்த அக்கல், ஸோ எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன வீடியோஸ். ஸோ வெறித்தனமான வெறியேறக்கூடிய ஒரு வகையில் அவங்களுடைய கவர்ச்சிகரமான வீடியோஸ் எல்லாம் ஜிம் வீடியோஸ் அப்படின்ற பேரில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது. கரெக்டாக? ஸோ மாமி உடைய கவர்ச்சியோட வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீர்த்தி சுரேஷ் பொண்டாட்டி ஸ்வாப் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜோ ஆண்டி சீரிஸும் இருக்குது.